ராமாயணத்தில் நான் இந்த விஷயம் சொல்லியிருக்கேன் போன வருஷமே. ஷூடு போயிடும் ஸ்வர்ணத்துலேருந்து, ஷூடு தங்கம் வெள்ளியில். அதனால்தான் பாயசத்தை கொண்டு வரும்போது ஸ்வர்ண பாத்திரம் வெள்ளி மூடியில் கொண்டு வந்தால் அக்னி புருஷன். ஏன்னா சூடாக, ரொம்ப சூடாகவும் இருக்கப்படாது, ரொம்ப ஆரியும் இருக்கப்படாது. இந்த இடத்துல உத்தங்கர் தொட்டு பார்த்தார், எல்லாம் ஜில்லுன்னு இருக்குது, ஒரு முடி இருக்கிறாப்பில் இருக்குது. அதெல்லாம் வச்சுன்னு ஒருத்தர் இப்போ பார்க்க முடியுமா? இப்போ எல்லாமே அதில் இருக்குது. அதனால நீளமாக அது யார் முடின்னு வேறு பல பேர் கேட்பா, இது வெள்ளையாக இருக்கா கருப்பாக இருக்கா, அதை வச்சு கண்டுபிடிப்பா யாருதுன்னு. அதனால் முடி வேற இருக்குது. உத்தங்கர் என்ன பண்ணார், உடனே சாபம் கொடுத்துட்டார். யஸ்மான் மே அசுச்சன்னம் ததசி தஸ்மாத் அந்தோ பவிஷ்யசி இதி. எப்போ அசுச்சியாக இருக்கக்கூடிய அன்னத்தை எனக்கு போட்டியோ நீ அந்தனாக கடவா, யூ வில் லூஸ் யுவர் ஐசைட். இப்போ தான் ஐசைட் கிடைக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். இப்போ ஐசைட் போகிறதுக்கே ஒரு சாபம் கொடுத்துட்டார். ஆச்சா, அதுக்கு பௌஷ்யன் ராஜா சொல்கிறார், பாரு, நன்னா இருக்கிற சாப்பாட்டில் நீ இவ்வளோ குறை சொல்லியிருக்க இல்லையா, அவர் முடியே பார்க்கல. நீ நன்னா இருக்கிற சாப்பாட்டில் தப்பு சொல்லியிருக்க, அதனால் உன் பரம்பரையில் குழந்தைகளே இல்லாமல் போகட்டும்னு அவர் சாபம் கொடுக்குறார். யஸ்மாத்வம் அப்யதுஷ்டமன்னம் தூஷயசி தஸ்மாத் தஸ்மாத்வாம் அனபத்யோ பவிஷ்யசி இதி சாபம் கொடுத்துட்டார். அப்புறம்தான் உத்தங்கர் சொல்கிறார், கீழே பார் அப்படின்னார். அப்போ தான் அந்த பௌஷ்யன் கையை விட்டு பார்த்தா ஒரு முடி இருக்குது. அப்போ தான் உள்ளே போய் கிச்சன் கோடி போய் பார்க்குறான். தளிகை பண்ணுறவாளில் ஒருத்தர் தன்னுடைய கூந்தலை முடிஞ்சிக்கல, அதனால் முடி விழுந்துடுத்து. இதெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்க முடியுமா இல்லையா? முடி, நகம் முடி விழுந்த சாப்பாடை தொடக்கூடாதுங்கிறார். அது ஏதாவது ஒன்று மாட்டின்றோம். இப்போ நம்மளால் கொட்டவும் முடியாது, யாரும் மறுபடியும் பண்ணவும் மாட்டா. இதெல்லாம் கேட்கறதுக்கு நன்னா இருக்குது சுவாமி, அவ்வளவுதான். அதனால் இங்கே சொல்கிறார், தஸ்மாத்வாம் அனபத்யோ பவிஷ்யசி இதி அப்படின்னு சொல்லிடுறார். அப்போ தான் தெரியுறது முடி இருக்குன்னு. அப்போ பௌஷ்யன் வருத்தப்படுறார், ஐயோ உங்களுக்கு போய் நான் குருடன் ஆயிடுவேன்னு சாபம் கொடுத்துட்டேனே, நீங்கள் எனக்கு கொடுத்துட்டேளே. அப்போது அந்த உத்தங்கர் சொல்கிறார், கவலைப்படாதேன்னு, அவன் நீ குருடன் ஆகணும்னு சொன்னாலும் அது சீக்கிரமே தீர்ந்து போய் நீ நல்ல கண்ணோட இருப்ப. அப்போ பௌஷ்யன் சொல்கிறான், நான் உங்களுக்கு சாபம் கொடுத்துட்டேனே, கவலையே படாத, அது பலிக்கவே பலிக்காது. ஏன்னா நான் தப்பாக சாபம் கொடுத்துட்டேங்கிறதுனால தான் நீ சாபம் கொடுத்த. இது ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறோன்னு வச்சுங்கோ, சொல்லியிருக்காரு இல்லையா, கேஷ்லெஸ்ஸாக போங்கோ அப்படின்னுட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். அதில் பல பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பல வாட்டி என்ன ஆகிடும்னா அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடும், ஆனால் அவளுக்கு போயிருக்காது, டிரான்சாக்ஷன் ஃபெயில்டுன்னு வந்துடும். ஐயோ இங்கே 2000 ரூபா போயிடுத்தேன்னு யோசிப்போம். அப்போ அவன் சொல்லுவான், கவலைப்படாதீங்கோ, எப்போ டிரான்சாக்ஷன் ஃபெயில்டுன்னு வந்துடுத்தோ 3 to 5 ஒர்க்கிங் டேஸில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திரும்பி வந்துடும். எப்போ நீ கொடுத்த சாபமே தப்பான பேஸில் வந்திருக்கோ அந்த சாபமே பலிக்காதுன்னு விட்டார். அடுத்தா நவநீதம் ஹிருதயம். அப்போ தான் சொல்கிறார் பௌஷ்யன், என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கோ, பிராமணனுடைய வார்த்தையெல்லாம் இரும்பு மாதிரி எரிக்குமா வெட்டுமா, ஆனால் அவனுடைய ஹிருதயம் பட்டர் மாதிரி இருக்குமா. சீக்கிரம் நீங்கள் ஒருத்தரை இது பண்ணிடலாம், கோபப்படுவார். ஐ எம் கோயிங் டு ஃபைல் அ கேஸ் அகெயின்ஸ்ட் ஹிம் ஃபார் மேக்கிங் ஹிம் ஸ்டாண்ட் லைக் திஸ் அப்படின்னு சொல்லிடுவார். சுவாமி நீங்களே இப்படி பண்ண எப்படி? ராமர் கிட்ட இருக்கக்கூடிய 16 குணங்களில் 8 உங்ககிட்ட இருக்கே சமதமாதி குணங்கள், இறங்கி வந்துடுவார். ஐ தாட் ஆஃப் டூயிங் ஸோ பட் நவ் ஐ ஹவ் சேஞ்ச் மை பிளான். ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டாக இருக்குது. இதே ஒரு க்ஷத்ரியன் எப்படின்னா பேச்செல்லாம் ரொம்ப நன்னா பேசுகிறான். என்னுடைய உயிர் மக்களே, என்னை காக்க வந்த தெய்வங்களே, நான் உங்களை இப்படி காப்பேன் அப்படி காப்பேன் எல்லாம் சொல்லுவார். ஆனால் ஹிருதயம் ரொம்ப கठोரமாக இருக்குமா, அவரை கொஞ்சம் அசைக்கிறது கஷ்டமா. அதுதான் சொல்கிறார், நவநீதம் ஹிருதயம் பிராமணஸ்ய வாசிக்ஷுரோ நிஷிதஸ்திக்ஷ்ணதாராக. திக்ஷ்ணதாராக வார்த்தையெல்லாம் கடுமையாக இருக்கும், ஹார்ட் பட்டர் மாதிரி இருக்கும். ஆனால் க்ஷத்ரியனுக்கு ததுபயமேதி த்விபரீதம் க்ஷத்ரியஸ்ய வைசி வர்சாங்கிறார். வாங் நவநீதம், வாங் நவநீதம், வாய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஹிருதயம் தீக்ஷ்ணதாரமிதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். எதுக்கு உத்தங்கர் இது சொன்ன உடனே சொல்லி முடிச்சுட்டு பௌஷ்யன் கிட்டேருந்து தோடெல்லாம் வாங்கிட்டு சாபத்தை கொடுத்து சாபத்தை வாங்கிட்டு இது ஒரே எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டுருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கார். வர வழியில் என்ன பண்ணார், தன்னுடைய சந்தியாவந்தனாதி கிரமங்கள் வைக்கணும்னு புல்லு மேலே அந்த பௌஷ்ய பத்னியுடைய தடாகங்களை வச்சுட்டு போகிறார். என்ன நடந்திருக்கும்? நடந்தது என்ன? தக்ஷகன் வந்துட்டோம்.
தக்ஷகன் வந்து அவன் எடுத்துன்னு போயிட்டான். ஐயோ ஓடுறார், தோடு 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 தோடுன்னு இவர் ஓடுறார். ஓடு தோடு பின்னாடி இவர் ஓடிட்டு இருக்கார். லோகத்துக்கு போயிடுறார். அங்கே பார்த்தா வெறும் நாகமாக இருக்குது. அப்போ ஸ்துதி பண்ணுறார். இந்த நாகஸ்துதி 2 ஸ்லோகங்களை கேட்டால் சர்ப்பதோஷம் போகும். அதனால் இந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன். அதனால தான் அப்பப்போ அந்த ஸ்லோகம் சேவிக்கிறதுன்னு ஒரு வழக்கம். ஏ ஐராவதராஜானஹ சர்ப்பாஹ சமிதி சோபனாஹ க்ஷரந்த இவ ஜீமூதாஹ சவித்யுத் பவனேரிதாஹ சுரூபா பஹுரூபாஸ்ச ததா கல்மாஷ குண்டலாஹ ஆதித்யவன்னாக பிருஷ்டே ரேஜுரைராவதோத்பவாஹ. ஸ்துதி பண்றார். நாகங்களே எவ்வளவு அழகா இருக்கே, மணிமணியா ஜொலிக்கிறதே, பளபளபளபளான்னு மின்றதே, என்னுடைய தடாகத்தை தக்ஷகன்னான்னு உங்க பாம்பு கூட்ட தலைவன்கிட்டேன்னு வாங்கி கொடுத்துருங்களே கேட்கிறார். இவ்வளவு ஸ்துதி பண்ணியும் பாம்புகள் இறங்கல. வருத்தப்பட்டார். ஐயோ இது எப்படி நான் பாம்போட மேய்ச்சி கட்டுவேன் அப்படின்னு பாம்புகள் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்படி திரும்பி பார்த்தார். அங்க 2 பெண்கள் கருப்பு நூலையும் வெள்ளை நூலையும் நெய்து கொண்டிருந்தார்கள். பக்கத்துல ஒரு சக்கரம், சக்கரத்துக்கு 12 ஸ்போக்ஸ் ரேத்தங்கள். அதை ஒரே சக்கரம், அதை சுத்தி விடுறதுக்கு 6 குழந்தைகள் அந்த வீலை தள்ளின்னு இருக்கு. நடுவில் ஒரு குதிரை ஆயிடுத்தா. என்னென்ன இவருக்கு புரியல. என்னையா நாகலோகத்தில் இப்படி இருக்கு, ஒரு பக்கம் நெஞ்சுட்டு இருக்கா, ஹேண்ட்லூம்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கே என்னன்னு யோசிச்சார். அப்போ அந்த குதிரை மேலே உட்கார்ந்துட்டு இருக்கவர் சொன்னார், உத்தங்கா வா. உத்தங்கர் போனார். இந்த குதிரையின் துவாரத்திலேருந்து ஊது அப்படின்னு ஊதினார். அந்த குதிரையிலேருந்து வெளிவந்த அக்னி நாகலோகத்தையே எரிக்க ஆரம்பிச்சுடுத்து. எரிச்ச உடனே தக்ஷகன்கிற பாம்பு வந்து அந்த தோடை கொடுத்துட்டு போயிடுறான். இப்போ உத்தங்கர் அந்த தோடுகளை வாங்கிட்டு வெளில வர்றார். எப்படி இவருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது? யார் அந்த குதிரைன்னா, உத்தங்கர் பௌஷ்யன் கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு காளை மேலே ஒருத்தன் உட்காந்துன்னு கண்ணங்கரையில் அந்த சாணத்தை சாப்பிடுனானா, அந்த காளை தான் ஐராவதம். உட்கார்ந்துட்டு இருந்தவன் தான் இந்திரன். இந்திரன் இவனுக்கு உதவணும், ஒரு ஆச்சாரியனுக்கு உகந்த சிஷ்யனான உத்தங்கனுக்கு உதவணுங்கிறதுக்காக அந்த அமிர்தம்ங்கிற சாணத்தை சாப்பிடுனார். அமிர்தத்தை சாப்பிட்டவாளுக்கு குதிரை வந்து உபயோகப்படும். அந்த குதிரையானது வந்து ஓட்ட, அந்த சக்கரம்ங்கிறது ஒரு சம்பத்சரம், ஒரு வருஷம், 12 ரேகைகளுங்கிறது 12 மாதம், ஓட்ட வந்த 6 குழந்தைகள் 6 ரித்துக்கள். அந்த தாத்தா விதாத்தாங்கிற பெண்ணு வெள்ளை நூலான பகல், கருப்பு நூலான இரவு என்கின்ற ஒரு நாளை நெய்து கொண்டிருந்தார்கள். உத்தங்கருக்கு அது கிடைச்சுடுறது. வெளியில போறார், குருமாதா கிட்ட கொடுக்குறார். ஆனா இப்ப யார் மேல கோபம்? யார் இவ்வளவு வலைய வச்சா? தக்ஷகன். தக்ஷகனை எப்படியாவது ஒரு வழி பண்ணணுங்கிறதுக்காக நேர கிளம்புறார். இதை சொல்லிட்டு முடிச்சுடுறேன். என்னன்னா நேர கிளம்புறார். எங்க போறார்? முதல்ல ஒரு பிட்டு விட்டோமே, ஜனமேஜயன். ஜனமேஜயன் அரண்மனைக்கு போறார். இந்த ஜனமேஜயன் யாரு என்ன யோசிச்சு பாருங்கோ. சந்தனு. சந்தனுக்கு பிள்ளைகளாக பிறந்தவர்கள் பீஷ்மர், சித்ராங்கதன், விசித்திரவீரியன். விசித்திரவீரியன் ஸ்தானத்தில் வேதவியாசர் அம்பிகா அம்பாலிகாவோட பெத்தெடுத்தது தான் திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன். பாண்டுவுக்கு குந்தி மூலமாக பிறந்தவர்கள் யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன். அர்ஜுனனுடைய மாமாவாயிருந்த வசுதேவருடைய பெண்ணான சுபத்ரைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்தவன் அபிமன்யு. அபிமன்யுக்கும் விராட்ட தேசத்து ராஜாவின் பெண்ணான உத்தராக்கும் பிறந்தவர் பரீட்சித்து. பரீட்சித்துடைய பிள்ளை ஜனமேஜயன். இப்போ ஜனமேஜயன் கிட்ட வந்துட்டாரா இந்த உத்தங்கர்? உத்தங்கர் சொல்றார் ஜனமேஜயனை பார்த்துட்டு, ஜனமேஜயா உங்க அப்பா பி பரீட்சித், பி ஜனமேஜயான்னு போட்டு இருக்கியோன்னு இனிஷியல்ல, அந்த பரீட்சித் இப்போ எங்கன்னு கேட்டார். எங்க அப்பா போயிட்டார், சின்ன விஜய் போயிட்டார். எப்படி போனார் உங்க அப்பா? போயிட்டார். அது ஏன்னு சொல்லலை. ஏன் சொல்றேன்னு கேளு. தக்ஷகன்கிற பாம்பு கடிச்சு போயிட்டார். அப்படியான்னு இவன் விசாரிக்கிறான். மந்திரிகள்லாம் ஆமான்னு சொன்ன உடனே அப்பதான் ஜனமேஜயன் யோசிக்கிறான், நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்ட உடனே உத்தங்கர் சொல்கிறார், சர்ப்பசத்திரம்னு ஒரு யாகம் பண்ணி, இந்த யாகம் பண்ணியான பாம்புகள் எந்த நேஷ்னல் பார்க்லேருந்தும் பறந்து வந்து அக்னிகுண்டத்தில் விழுந்துரும். அந்யஸ்மிய கரிணியே தூ காரியே பார்த்திவ சத்தம
பால்யாதிவான்ய தேவ தவம் குருஷ்வே நிருபசத்தம தக்ஷகேன மஹீந்திரேந்திர ஏன தே ஹிம்சிதः பிதா தஸ்மை பிரதி குருஷ்வத்வம் பன்னகாய துராத்மனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3வது பிட். அதனால இன்னைக்கு நம்ம வியாசரை தொடங்கி ஒரு மாதிரி பாருங்க, வியாசருடைய பெருமை, பாரதத்தின் பெருமை, பாரதத்தில் இருக்கக்கூடிய ஜயாங்கிற வார்த்தையில எண்ணின் பெருமை, வியாசரின் பெருமை அவ அப்பா பராசரரே சொன்ன விதத்துல, வியாசர் கணபதியான பிள்ளையாரை வச்சுண்டு எழுதின காவியம் அப்படின்னு முதல் பகுதியில பார்த்தோம். அடுத்தது இந்த மகாபாரதத்துல முதல் பிட்டு ஜனமேஜயனுக்கு சரமாங்கிற நாய் நீ நடத்தக்கூடிய யாகம் பூர்த்தி அடையாதுன்னு சொன்னான். ஒரு பிட் ஆயிடுதா. 2வது பிட்டு இந்த தௌமியருங்கிற ரிஷிக்கு இருந்த 3 சிஷ்யர்கள் உத்தாலகாருணி, உபமன்யு, வேதன் 3 பேரும் ஆச்சாரியர்கள் கிட்ட பிரதிபக்தியா இருக்க 3வது சிஷ்யரான வேதன் அவருடைய சிஷ்யரான உத்தங்கர பௌஷனின் அரண்மனைக்கு அனுப்ப அவனும் தடாகங்களை கேட்க அந்த தடாகத்தை தக்ஷகன் எடுத்து செல்ல நாகலோகம் சென்று எரித்துவிட்டு தடாகங்களை பெற்றுக்கொண்டு நேர இவர் இங்க வரார். ஆயிடுதா. இப்போ இதில் என்ன ஒன்று பாருங்க. இப்போ அவர் என்ன சொன்னார்? யாகம் நீ பண்ணணும், சர்ப்பசத்திரம்னாரா. இப்போ இதை ஃபர்ஸ்ட் பிட்டோட கனெக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிட்ல சரமா என்ன சொன்னா, உன் யாகம் பூர்த்தி அடையாதுன்னா அர்த்தம் என்ன? ஜனமேஜயன் உத்தங்கன் சொல்லி இந்த யாகத்தை ஆரம்பிச்சுடுவார், ஆனால் அது பூர்த்தி அடையாது. அது ஏன் பூர்த்தி அடையாதுங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கும் நாளனிக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் கருட உபாக்கியானம். இது மகாபாரதத்தில் முக்கியமாக கருடனை பற்றி வருது. கருட உபாக்கியானம் அவ்வளவு கேட்டால் புண்ணியம். நாளைக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு பிரார்த்தனை. சுவாமி இந்த பேர்கள்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கவலைப்படாதீங்க, பழகி போயிடும். ஏன்னா மகாபாரத, ராமாயணம், பாகவதம்லாம் நமக்கு பழகின கிரந்தங்கள். இது கொஞ்சம் புது புது பெயராக இருக்கும், ஞாபகம் வச்சுக்க முடியும். உங்களால் முடியும். அந்த காலத்தில் உன்னால் முடியும் தம்பின்னு பண்ண மாதிரி உங்களால் முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு வரணும்னு பிரார்த்தனை. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महिं महिषाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृति स्वभावात् करोमि यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि. இன்னொரு சின்ன விஷயம், நாளைக்கு இந்த கருடோபாக்கியானம் ஆரம்பிச்சிருவேன். ஆரம்பத்தில் 2 ஸ்லோகங்கள் வினதா வந்து தன் குழந்தையான கருடனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறா. இந்த 2 ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். நாளைக்கு 2-3 வாட்டி அதை ரிசைட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டா எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு ரெக்கார்ட் பண்ணாலும் ப்ராப்ளமே இல்லை, நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டா எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஸ்லோகங்களை ஒரு தாய் தன்னுடைய குழந்தை எக்ஸாமுக்கோ விதேசத்துக்கோ பிரயாணங்கள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லி அனுப்புங்கோ. ஏன்னா இதே ஸ்லோகத்துக்கு ஒரு இன்னொரு சீக்ரெட் இருக்குது, நாளைக்கு சொல்கிறேன். முக்கியமான ஸ்லோகங்கள் நாளைக்கு வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Namaskaram. In the coming months of November, December, January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha. On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti and Swaratmika, with the dance by
Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yadiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurappadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Thiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar, it's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at Vidya Bharati Kalyana Mantapam, it will be Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam Enum Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskaram.